ஓ, இதனாலதான் விஜய் பார்வதி காலங்காலத்துல முதல் ப்ரோமோல ஒயில் கார்ட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாங்களா? நான் கூட யோசிச்சேன், என்ன ரீசனே இல்லாம நம்ம விஜய் பார்வதி ஒயில் கார்டை பிடிச்சி அடிச்சுட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இதுக்கு காரணம் நம்ம பிக் பாஸ் தான் இருந்திருக்காரு. ஏன்னா பிக் பாஸ்க்கு சத்த கட்டம் இருக்கவே முடியாதுல்ல. வீட்டுக்குள்ள இவனை கொஞ்ச நேரம் சிரிச்சு ஜாலியா இருந்துட்டா பிக் பாஸ்க்கு டென்ஷன் ஆயிரும். உடனே இறங்கி வந்து ஏதாவது டாஸ்க் கொடுத்து கொளுத்தி விட்டுருவாப்ல. அது பார்க்க நமக்கு நல்லா ஜாலியா தான் இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு நைட்டு இந்த வீட்டுக்குள்ள பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுக்க போறாப்ல. அந்த டாஸ்க் பேர் என்னன்னா, உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியா. இதுதான் அந்த டாஸ்க்குக்கான பேரை வச்சிருக்காங்க. இந்த டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள மொத்தம் ஒரு 4 ஒயில் கார்டு போயிருக்காங்கல்ல, அந்த 4 ஒயில் கார்டை உட்கார வச்சு மற்ற எல்லாரும் சேர்ந்து அவங்கள பத்திய கருத்துக்களை சொல்லணும். ஏன்னா வீட்டுக்குள்ள வந்து அவங்க ஏகப்பட்ட கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. உங்க கேம் பிளே சரியில்லை, நீங்க இப்படி கேம் விளையாடுறீங்க, இந்த மாதிரி கேமை கொண்டு போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கருத்துக்கள் வச்சிருப்பாங்கல்ல. அதெல்லாம் பார்த்து யோசிச்சு இவங்க என்ன மாதிரி பண்றாங்க, உங்களுக்கு பார்க்க எப்படி தெரியுறாங்க அவங்க, இல்ல அவங்க உங்களை பத்தி பேசினது அவங்களே பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல தான் விஜய் பார்வதி கத்திருக்காங்க. பட் மத்தபடி எல்லாருமே கொஞ்சம் நார்மலா தான் பேசுறாங்க போல. அதை பத்தி ஒரு ப்ரோமோ வந்திருக்கு ஹாட் ஸ்டார்ல. அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யார் வந்து பேசுறானா, நம்ம சுபிக்ஷா அவர்கள் வந்து பேசுறாங்க. சுபிக்ஷா என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஒயில் கார்டு வந்தோடனே பயங்கர ஃபயரா இருந்தாங்க. ஒரு மாதிரி எல்லாருமே ரொம்ப ஃபயரா ஒரு மாதிரி ரக்கட் மோட்ல இருந்தாங்க. பட் இப்போ வர 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 அப்படியே ஒரு மாதிரி அமைதி ஆயிட்டாங்க, எங்க கூட நார்மலா ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷா சொல்றாங்க. அது என்னமோ உண்மைதான். ஏன்னா வந்தோடனே யாரெல்லாம் அடிச்சு உட்கார வைக்கணுமோ அவங்க எல்லாருமே அடிச்சு உட்கார வச்சிட்டாங்க. அவங்க ஏம் பண்ணி வந்த எல்லாருமே ஒரு மாதிரி முடிச்சு விட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். இப்போ வீட்டுக்குள்ள கொஞ்சம் சத்தம் இல்லாம தான் இருக்குது. முக்கியமா இந்த இடத்துல ஒரு ஸ்டார்டிங் ஒரு விஷயத்தை கேட்டுக்கிறேன். இந்த வீட்டுல கனின்னு ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல கைஸ், அந்த கனியவர்கள் எங்க போனாங்கன்னு யாரா பாத்தீங்களா? நானும் காலையில இருந்து தேடிட்டு இருக்கேன். கனின்னு ஒரு நபர் உண்டு, அந்த நபரை காணும். ஏன்னா கனி வந்து எப்பவுமே ஒரு குரூப் கூட சுத்துவாங்க. அதான் இந்த பக்கம் அங்கவை சங்கவை அப்படின்ற மாதிரி சபரி எஃப்ஜென் 2 பேர் வச்சு சுத்துவாங்க. இந்த 2 பேரும் இப்போ தனித்தனியாக சுத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில் கனி அவர்களை பார்க்கவே முடியல. பாவம் ப்ரோமோலையும் வரல, லைவ்லையும் வரல. கொஞ்சம் எங்கேயா பார்த்தீங்கன்னா இல்லை அப்புறம் இந்த இடத்துல இருந்தாங்கன்னு சொல்லிட்டு எதாவது நோட் பண்ணிங்கன்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. எனக்கு தெரிஞ்சு கக்கூஸ் கழுவு விட்டுட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அக்காவை காணும். அந்த வகையில் சுபிக்ஷா வந்து ஒயில் கார்டை பற்றி இப்படி சொல்றாங்க. அடுத்த வினோத் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவரும் சேம் அதே மாதிரி தான். வந்தப்போ ஒரு மாதிரி ரக்கட் மூடா ஒரு மாதிரி கோபமா பேசினாங்க. ஒரு மாதிரி அவங்கள காமிச்சுக்கிட்டாங்க. பட் இப்போ பார்க்கும்போது ஒரு மாதிரி குழந்தையா மாறிட்டாங்க, அப்படியே ஆப்போசிட்டா திரும்பிட்டாங்க. இப்போ கொஞ்சம் வீட்டுக்குள்ள குழந்தை மாதிரி தான் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வினோத் அவர்கள் சொல்றாங்க. அது எனக்கு தெரிஞ்சு திவ்யா அவர்களை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா திவ்யா தான் நேற்று ஒரு சம்பவம் பண்ணாங்க. வீட்டுக்குள்ள வந்து கொஞ்ச நேரத்தில் வினோத் அவர்கள் ஒரு பாட்டு பாடியிருப்பாப்ல. அவர் நார்மலாக பாட்டு பாடினா பரவாயில்ல, ஒரு மாதிரி கலாய்ச்சி பாட்டு பாடியிருப்பாப்ல. அப்படி கலாய்ச்சி பாட்டு பாடினோடனே டக்குன்னு அந்த இடத்துல திவ்யா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இங்க பாரு இந்த பாட்டெலாம் நான் கேட்க முடியாது, நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம், அதுக்குள்ளே எங்களை கலாய்க்கிறீங்களான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிருப்பாங்க. இந்த பாட்டெலாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ சாதாரணமாக பேச ஆரம்பிச்சாங்க. இப்போ எல்லாத்தையுமே ஜாலியாக பேசிக்கிட்டு, முக்கியமாக வினோத்தெல்லாம் கூட்டு நல்ல பாட்டாக பாடுங்கண்ணா, நிறைய நீங்கள் உங்கள் ஸ்கில்ஸை காமிக்கலான்னு சொல்லிட்டு நல்லா பேசிட்டு இருக்காங்க. அந்த வகையில் வினோத் அவர்கள் இப்படி சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு கருத்து தான். அடுத்ததா விக்ரம் அவர்கள் எந்திரிச்சு ஒன்று சொல்றாப்ல. விக்ரம் என்ன சொல்றாருன்னா, பிரஜனை பார்த்து சொல்றாருன்னு நினைக்கிறேன். விக்ரம் பிரஜனை பார்த்து பிரஜனை வந்து கத்தனாப்ல. அப்ப போய் எதுக்கு கத்துறேன்னு கேட்டா, நான் கத்தல, நீங்க தான் கத்த வைக்கிறீங்கன்னு எங்களை பார்த்து சொல்றாங்க. அதே தான் எங்களுக்கும் நடக்குது. நாங்க மட்டும் என்ன சும்மாவா கத்துறோம்? டெய்லி காலைல எந்திரிச்சு நாங்க மட்டும் இன்னைக்கு கத்துறோம்னு வேண்டிக்கிட்டா இருக்கோம். இல்லங்க, வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயம் தான் எங்களை கத்த வைக்குது. அதை முதல் புரிஞ்சுக்கோங்க சரியா? அப்போ உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா, யோசிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்றாப்ல. அது என்னமோ கரெக்டு தாங்க. இந்த வீட்டுக்குள்ள போனா கத்தி தான் ஆக வேண்டி இருக்குது. ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்க முக்கால்வாசி மக்கா இருக்குல்ல விக்ரம், புரிய நினைக்கிறேன் உங்களுக்கு. வீட்டுக்குள்ள இருக்க முக்கால்வாசி பேர் மக்கா இருக்கீங்க. என்ன சொன்னாலும் உடனே எந்திரிச்சு ஏதாவது பேசணும்னு சொல்லி கத்திட்டு இருக்கீங்க. அப்ப ஆப்போசிட்ல இருக்க நபர் கத்தனா தான் இந்த வீட்டுல பேச முடியும் போல. அந்த வகையில் வீட்டுக்குள்ள எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நான் கவனிச்சது பிரஜன்லாம் பெருசா கத்தல. பிரஜன் வந்து ரொம்ப அமைதியாவே ஆஃப் பண்ணி விடுறாப்ல. இந்த வீட்டுல ஒரு சண்டை நடந்துச்சு இப்போ கொண்டது முன்னாடி. நம்ம விஜய் பார்வதிக்கும் திவ்யா அவர்களுக்கும் ஒரு சண்டை போயிருக்கோம். அதுல தேவையில்லாம தண்ணி பழம் எந்திரிச்சு வந்திருப்பாப்ல. எந்திரிச்சு வந்தோடனே தண்ணி பழத்தை ரொம்ப ஈஸியா பிரச்சனை முடிச்சு விட்டாப்ல. இங்க பாரு உட்காரு, என்ன தேவையில்லாம கொளுத்தி விட பாக்குறியா? ஒரு சண்டை பெற்றுக்கு எந்திரிச்சு கொளுத்தி விட ட்ரை பண்றப்ப உட்காரு, தேவையில்லாம நீ உள்ள வராத அப்படின்னு ஆஃப் பண்ணிட்டாப்ல. கத்தி பேசுன மாதிரி எனக்கு தெரியல. பட் யாரை டார்கெட் பண்ணி சொல்றாங்கன்னு தெரியல. அண்ட் அடுத்த சபரி கடைசியா வந்து அமித் அவர்களை பார்த்து சொல்றாங்க. என்னன்னா, அமித் அவர்கள் இந்த வீட்டுக்கு வந்து சபரி அவர்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். கூலா ஹேண்டில் பண்ணுங்க, எல்லா விஷயத்தையுமே கூலா ஹேண்டில் பண்ணுங்க, கத்தாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் இங்கே இப்போ கொண்டாந்து முன்னாடி திவ்யாவுக்கும் நம்ம விஜய் பார்வதிக்கும் ஒரு பஞ்சாயத்து போயிருக்கோம்ல, அதில் அமித் அவர்கள் எந்திரிச்சு அமைதியா இருங்க ப்ளீஸ், அமைதியா பேசுங்க கத்திருப்பாப்புல. அதை தான் சபரி அந்த இடத்துல இருந்து என்னை பார்த்து கூலா இருங்கன்னு சொல்லிட்டு அவரே கூலா இருங்கன்னு கத்திட்டு இருக்காரு. அப்படித்தான் இருக்கணும் இந்த வீடு. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியானே அப்படின்ற மாதிரி பேசுறாப்புல. உண்மையாவே இந்த வீடு அப்படித்தான் இருக்கு ப்ரோ. ஏன்னா இருக்கிறாள்லாம் அப்படிதான் இருக்காங்க. சும்மா உட்கார்ந்து இருக்கிறது, யாராவது ஏதாவது கருத்து பேசினா அந்த கருத்துக்களை போய் தலையை விட்டுணும்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஏதாவது ஒன்று பேசி வாங்கி கட்டிக்கிறது. இந்த வியானா மாதிரி ஆட்களை தான் சொல்றேன். அந்த வகையில் வியானா மாதிரி ஆட்கள் இருக்கும்போது கொஞ்சம் கத்தி தான் ஆகணும், ஒன்று சொல்றதுக்குல. அண்ட் விஜய் பார் இருக்கும்போது நம்மளால கத்தாமலாம் இருக்க முடியாது. ஏன்னா விஜய் பார்வை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான பாயிண்ட்ஸ் கரெக்ட்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்கு மற்ற எல்லாரையுமே போட்டு ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, கத்த தான் செய்வாங்க. அந்த வகையில் இப்போ கூட சண்டை நடந்துச்சு. அதான் சொல்றேன், திவ்யாவுக்கும் நம்ம விஜய் பார்வதிக்கும் சண்டை போயிருக்கோம். அதுலலாம் விஜய் பார்வதி கடுமையாக மொக்க வாங்கினாங்க. ஏன்னா எந்திரிச்சு கத்தி எல்லாரையும் ஆஃப் பண்ணி
பண்ணிடலாம் ட்ரை பண்ணாங்க. அப்படி கத்தி ஆஃப் பண்ண ட்ரை பண்ணும்போது ஆப்போசிட்ல உள்ளவங்க கத்த ஆரம்பிச்சாச்சு. திவ்யா ஒரு சைடு அடிக்கிறாங்க, ஒரு சைடு சாண்டர் அடிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு மாதிரி வச்சு பிச்சு எடுத்துட்டாங்க விஜய் பார்வை. அது மட்டும் இல்லாம இன்னொரு கடுமையான மொக்க வாங்கியிருப்பாங்க விஜய் பார்வை. அதை நான் லாஸ்ட் வீடியோல மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். என்னன்னா விஜய் பார்வை கிட்ட ஒரு ஆட்டிடியூட் இருக்கும், உங்களுக்கே தெரியும். ஒரு மாதிரி ஏதாவது கத்தி பேசுவாங்க. ஆப்போசிட்ல இருக்க ஆள் வந்து ஏதாவது கருத்து சொல்ல வந்துட்டு உடனே சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்கல்ல. அந்த ரியாக்ஷன் இன்னைக்கு வீட்டுல கொடுத்தாங்க. ஓகேவா? அந்த ரியாக்ஷனை திவ்யாவை பார்த்து கொடுத்தாங்க. பேசுங்க நீங்க பேச போறீங்களா, பேசுங்க அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தாங்க. அதுக்கு டக்குன்னு திவ்யா உடச்சு விட்டாங்க. இந்த மாதிரி சிரிச்சு நக்கல் பண்ற வேலை ஏன்டா வச்சுக்காத, எனக்கும் பண்ண தெரியும், நானும் மார்க் பண்ணட்டுமா, ஆனால் உன்ன மாதிரி நான் பண்ண மாட்டேன், ஏன்னா நீ அப்படிதான் பண்ணிட்டு இருக்க, சரியா? அதை என்கிட்ட வந்து பண்ற வேலை வச்சுக்காத, சும்மா சிரிச்சு இது பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு உடச்சு விட்டாங்க. உடனே நம்ம அக்கா, இல்லையா நான் சிரிக்கலையே, அப்படியே சிரிச்சாலும் உங்களுக்கு என்ன, நான் அப்படி தான் சிரிப்பேன், ஏன் சிரிப்பு, நான் அப்படி தான் சிரிப்பேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்காங்க. அக்கா கிட்ட இருக்க மிகப்பெரிய பிரச்சனை தெரியுமா ப்ரோ? அக்காவே ஒரு பிரச்சனை தான். ஓகேவா? அக்காவே ஒரு பிரச்சனை தான். ஆனால் அக்கா கிட்ட நீங்கள் பண்ணுறது ஒரு பிரச்சனையாக இருக்குக்கா, அது தப்புக்கான்னு சொன்னால் அது எப்படி நீ சொல்கிறது? நான் அப்படி தான் பண்ணுவேன், அந்த தப்பு நான் பண்ண தான் செய்வேன், ஆனால் நீ தப்புன்னு சொல்லக்கூடாதும்பாங்க. இதே தான் ஒரு தடவை காமு மாமாட்ட சொல்லியிருப்பாங்க. காமு மாமா வந்து கேட்டிருப்பாங்க, என்னை பார்த்து எதுக்கு முறைச்சிட்டு இருக்கீங்க, என்னை பார்த்து எதுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு எதாவது பிரச்சனை, ஆள் ஓகேன்னு சொல்லிட்டு காமு மாமா கேட்டிருப்பாங்க. அப்போ காமு மாமாட்ட நம்ம பார்வதி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அப்படி தான் பார்ப்பேன், நான் அப்படி தான் முறைப்பேன், நீ எதுக்கு வந்து கேட்குற, நான் முறைச்சா வந்து கேட்பியா, நான் அப்படி தான் முறைப்பேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. அதுதான் இன்றைக்கும் செய்கிறாங்க. நான் அப்படி தான் சிரிப்பேன், நீ பேசி, நான் அப்படி தான் சிரிப்பேன், நான் அப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், நான் அப்படி தான் இருப்பேங்கிறாங்க. அப்போ எதுக்கு இளவு இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னு கேட்குறேன். நேற்று இதை தான் சேதனன்னு ஒரு இடத்துல உடச்சிருப்பாங்க. சேதனை வந்து கேப்டன்சியை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது விஜய் பார்வதி எந்திரிச்சு ரூல்ஸ் எல்லாம் ஏதோ சரியாக போடல அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கு நம்ம அண்ணன் டப்புன்னு உடச்சு விட்ருப்பாங்க. ஆமாம், அப்படியே நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டாலும் இந்த வீட்டுக்கு எந்த ரூல்ஸை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி உடச்சிருப்பாங்க. அதே தான் இன்னைக்கு திவ்யாவும் சொன்னாங்க. நீங்களாம் இதை பற்றி பேசலாமா, நீங்களாம் இதை பற்றி பேசலாமா, வீட்டுக்குள்ள போடுற எந்த ரூல்ஸையும் மதிக்க மாட்டேங்கிங்க, யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிங்க, அப்போ நீங்களாம் இதை பற்றி பேசவே கூடாது, தயவுசெய்து உட்காருங்க அப்படின்ற மாதிரி போட்டு உடச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன கேட்டால் விஜய் பாருக்கு கரெக்டான ஒரு ஆள் தான் திவ்யான்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? விஜய் பாருக்கு கரெக்டான ஒரு ஆள் அண்ட் வீட்டுக்குள்ளே நிறைய பேருக்கு கரெக்டான ஆளாக நான் யோசிக்கிறேன். ஏன்னா சும்மா அவங்க பேசுகிற கண்டென்ட் தான் கரெக்டு. அப்படியே ஏதாவது கத்திக்கிட்டே போனால் மக்கள் நம்பிடுவாங்க, க்யூட்டாக ரியாக்ஷன் கொடுத்து ஏதாவது பேசினா மக்கள் நம்பிடுவாங்க. இல்லைனா வச்சுக்கோ கேமரா முன்னாடி போயிட்டு நடிப்புக்கு இருக்குன்னு கேமரா முன்னாடி துப்புனா மக்கள் நம்பிடுவாங்க. அப்படி தான் நிறைய பேர் இந்த வீட்டுக்குள்ள சுற்றிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆட்களை உடைக்கணும். நீங்கள் நினச்ச மாதிரி குரூப்பிசத்தை உடைச்சாச்சு. ஓகேவா? அந்த கனி கேங் காணாமே போயிடுச்சு. நீங்களே கவனிச்சிருப்பீங்க, காலிலேருந்து அந்த கனி கேங் கூடவே இல்லை. எஃப்ஜே எங்கேயோ சுற்றிட்டு இருக்காங்க, எஃப்ஜே காணும். சபரி மட்டும் ஆகுன்னா எந்திரிச்சு ஏதாவது கண்டென்ட்டுக்குள்ள குறுக்க வந்து மூக்க விட்டுட்டு இருக்காப்ல, அவர் மட்டும் தான் கேமராவில் தெரிகிறாரு. மற்றபடி கனியை காணும், எஃப்ஜே காணும், ரம்யாவை காணும், யாரையுமே காணும். எல்லாருமே வாங்கின அடிக்கி பயத்தில் அங்கே எங்கேயுமே செதறி போய் கிடக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இனி இவங்களை தான் அடிச்சாகணும். இவங்களை அடிச்சாதான் இந்த கண்டென்ட் வந்து வேற மாதிரி போகும். கரெக்டான பிக் பாஸை நம்ம பார்க்க முடியும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அந்த டாஸ்கில் பெருசாக யாரும் வன்மத்தை கக்க மாட்டாங்க. நம்ம அக்கா மட்டும் தான் வன்மத்தை கக்குவாங்க. நம்ம அக்கா எதுக்கு பிரச்சனை பார்த்து இந்த ஆட்டிடியூட் காமிச்சாங்க இப்போ தெரியுதா? அந்த முதல் ப்ரோமோல என்ன பார்த்து சொன்னாங்க, இப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அவரே இப்படி கொசு அடிக்கிற மாதிரிலாம் என்கிட்ட மார்க் பண்ணுறாருன்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அதெல்லாம் இந்த சண்டையை வச்சு தான். இந்த சண்டைனா பயங்கரமாக போச்சுன்னு சொல்கிறதோட பயங்கரமாக விஜய் பரவ போட்டு அடிச்சுட்டாங்க. அதுதான் கதை. அதனால தான் அக்கா அப்படி போட்டு கதறி இருக்காங்க. பார்க்கலாம், நைட்டு பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு ஓப்பன் நாமினேஷன் நடந்திருக்கு போல, அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.